2 நாளாக வீட்டில் நிம்மதியே இல்லைப்போ. இந்த பைய கடையை ஆரம்பித்தான். ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைங்க அடி எடுத்து வைக்கும்போது அம்புட்டு சந்தோஷமாக இருக்கும் பெத்தவளுக்கு. ஆனால் இங்கே 2 பிள்ளைகளும் ஒரே வேலையை எடுத்து செஞ்சா என்னத்தை சொல்கிறது? எப்படியோ ஒன்று 2 நாளாக இருந்தால் அதுவே போதும். இவனும் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறான், அவனும் அவன் பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு ஆடுன்னு ஆடுறான். 2 பயல்களும் பொண்டாட்டி பேச்சு கேட்குறாளே தவிர என் பேச்சை ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. வயிற்றுச்சலாக கிடக்குது. சின்ன வயசில் முந்தானியை பிடிச்சிக்கிட்டே தெரியவானுங்க அம்மா அம்மா அம்மான்னு. அப்படி உள்ள பிள்ளைகளா இப்போ இப்படி இருக்குதுங்கன்னு தான் தோணுது. வீட்டுக்கு வந்த மருமவளுக 2 பானை வச்சு உழ வைக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாளுங்க. போதாத குறைக்கு இந்த பயல்களும் அவளுக பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. அதுதான் இன்னைக்கு யாருக்கு எந்த பஞ்சாயத்தும் வேண்டாம். நான் குத்துக்கல்லாட்ட வீட்டில் தானே கிடக்கிறேன். சாவுற வரைக்கும் இந்த வீட்டில் 2 பானை உலையே இருக்கக்கூடாது. ஒத்த பானையாட்டும் காலையில் எந்திரிச்சும் சமைக்கிறேன், ராத்திரியும் சமைச்சு வச்சுக்கிட்டே போய் படுக்கிறேன். இனி விடவே கூடாது. இப்படியே விட்டோம் அவ்வளோதான். குடும்பமே நாடே சரி ஊரே சரின்னு சிரிச்சு போயிடுச்சா தானே. 2 ஒலை நான் சமைச்சு முன்னாடியே வச்சுக்கிட்டேன்னா ஆக்கி வச்சிருக்கிறத தானே தின்னணும். பார்த்துக்கிறேன் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு நான் பார்க்குறேன். வாங்கப்பா, வாமா வா உட்காருங்கப்பா. சாப்பாடுலாம் ஆக்கி வச்சுட்டேன், சாப்பிடுவீங்க. ஏமா எதுக்கு நீ எனக்கு சமைச்ச? உன் பையன் பேச்சு கேட்டுட்டு உன் பையன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்ட. பார்த்து நீ இரு, எனக்கு சமைச்சு வச்சிருக்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அப்புறம் பையன் உன்னைய வெறுத்து போடுவான். அதுக்கப்புறம் என்னால உன் குடும்பம் எதுக்கு கெட்டுச்சு? நீ சாப்பிடு. உன் பையன் உன் மருமவனு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. ஏன்டா அப்படி பேசுற? ஐயோ சாமி, உன் சங்காத்தமே வேண்டாமா? உனக்கு உன் சின்ன பையன் தானே பெருசு, நீ அவனையே புடிச்சுக்கிட்டு தொங்கு, என்ன ஆளை விட்டு. ஏண்டா ஒத்த வீட்டுல 2 ஒலை வச்சு மருமவளுக்கு ஆக்குறாளுகடு. மனசு பொங்கி போய் நானே போய் சோத்த பொங்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நானே சமைச்சு வைக்கிறேன்னு சமைச்சு வச்சேன். இப்படி வார்த்தையாலே கிழிச்சு தொங்க விடுறியடா. அப்ப உன் பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ என் விசேஷத்துக்கு வராம இருந்தியே, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எத்தனை தடவை என் அம்மா வந்து விளக்கேற்றணும், என் அம்மா முன்ன வந்து நிக்கணும். இத்தனை வருஷம் எங்களை கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. அப்படியாப்பட்ட தாய் வந்து நிக்கணும்னு சொல்லி உனக்கு எத்தனை தடவை போன் அடிச்சேன்? ஒரு தடவை, ஒரு நிமிஷம் நான் அடிச்ச போனை எடுத்து நீ பேசுனியா? சொல்லு பார்ப்போம். அப்ப அவன் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தானே நீ இருந்திருக்க. அப்போ உனக்கு உன் சின்ன பாவன் தான் பெருசு, நான் உனக்கு பெருசு இல்லை. அதனால உன் சின்ன மவர் திட்டு போடுவாரு. நீ உன் வேலையை பார்த்துக்க, என்னை எங்க வேலையை பார்த்துக்க விடு. காலையில ஆக்கின சாப்பாடு குழம்புலாம் இருக்குல்ல, அது சூடு பண்ணு, நம்மளாம் சாப்பிடுவோம். டேய் அப்படிலாம் இல்லடா. நீ வேற ஒரு தொழில் தொடங்கியிருந்தீங்கன்னா அம்மா சந்தோஷத்தோட யார் வராங்களோ இல்லையோ முன்ன வந்து நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பேன்டா. 2 பேரும் போட்டி போட்டு ஒரே தொழிலை பண்றீங்களேன்னு, அதனால தான்டா நான் வரல. ஏங்க நீங்க வாங்க உள்ள, சும்மா வெட்டியா நின்று பேசிக்கிட்டு. என்ன அப்பாயி என்ன சோறாக்குனே? ஏண்டா அதான் உங்க அம்மா உங்க அப்பா அப்படி பேசுறாங்களே. இன்னும் நான் பேசுறேன்னு வச்சுக்க, இதை விட்டு அதிகமா பேசுவேன். அதான் தெரியுதே, எல்லாரும் என்ன ஒதுக்கி விட்டீங்கல்ல. உனக்கு இப்ப பிரச்சனை? அப்புறமேட்டுக்கு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி வச்சு ஊசி போட்டு விடுவேன் பார்த்துக்கோ வாயில. என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எல்லாம் வந்து சாப்பிடணும்னு சோறு பொங்கி வச்சிருக்கேன். வந்து சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்ன குழம்பு வச்ச அது சொல்லு. முள்ளங்கி இருந்துச்சு, அதான் முள்ளங்கி சாம்பார் வச்சுக்கிட்டு பாவக்காயை பொரிச்சு வச்சிருக்கேன், பீட்ரூட்டு பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். ஏப்பாயி உனக்கெல்லாம் மனசாச்சுன்னு ஒண்ணு இல்ல? அது இருக்குதா இல்ல கழட்டி தூக்கி வச்சுட்டியா? டேய் என்னடா முளைச்சு 3 இலை விடல, இப்ப போய் என்ன வார்த்தை பேசுற? ஆசாத்தியா வந்து என்ன சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன்னு கேட்டா, கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், ஆடை எடுத்து அவிச்சு வச்சிருக்கேன், முட்டையை பொரிச்சு வச்சிருக்கேன்னு ஏதாவது ஒன்று சொன்னா சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அதை விட்டு முள்ளங்கிய குழம்பு வச்சிருக்கேன், பாவக்காயை பொரிச்சு வச்சிருக்கேன், பீட்ரூட்டை அரிச்சு வச்சிருக்கேனா எவனாவது வருவானா? என்ன அப்பாயி உனக்கெல்லாம் சமைக்கவே தெரியல, அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் சமையல் கட்டுக்கு போற? என் பேராண்டி எம்பிட்டு பேசுறான் பாரு. ஐயோ இவங்கிட்ட வாயை கொடுத்தா தப்பிக்க முடியாதடப்பா. வார பையி எனக்கெல்லாம் கறி குழம்பா இருந்தா தான் சாப்பிடுவேன். இந்த சும்மா முள்ளங்கி சாம்பார்ல நீயே சாப்பிடு சொல்லிவிட்டேன். அப்புறம் குத்தி விடுவேன், அப்புறம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் வச்சு ஒரு ஊசி குத்தி விடுவேன். ஆத்தி இந்த அப்பாயை தூக்கிட்டு போய் ஊசி போடுறதுல தண்டா நீ இருக்கிற. நீ தானே சித்தப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க கிட்ட பேசாம இருந்த, அதனாலதான் நீ இன்னொரு தடவை ஏதாவது தப்பு பண்ணினு வச்சுக்கவே உன்னை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் குத்தி அப்புறம் குத்தி 10 ஊசி குத்தி விடுவேன். சரிடி தங்கம் இங்க வாடி. என்ன பொம்பளை புள்ளியா வாடின்ற? சரிடி மாறி கொழுந்து வாடி தங்கம். இந்த அப்பாய் கிட்ட வா. இந்த பேச்சு எத்தனை நாள் கேட்காம தான் அப்பாய்க்கு உடம்பே சரியில்லாம போச்சு. இங்க வா. ஏ அப்பாயி நீ வெத்தலை பாக்கு போட்டியா? ஆமாண்டி
ஆமாண்டா, அந்த ஏத்த வீட்டுல சிம்ரனக்கா இருக்கல, அவ கொடுத்தா அத்தை கொட்டாப்பாக்கும் கொழுந்து வத்தலையும் கொடுக்கவும் போட்டேன். அதானே நினைச்சேன், கட்டையில போற வயசுல எங்க அப்பாய்க்கு லிப்பட்டிக்கு கேக்குதான்னு. அடிங்கொப்பத்தா தாமிரபரணியில தலை முடுக. வாய பாரு, வாய முளைச்சு 3 இலை விடலாமா? என்ன வாயடிக்கிறேன். இந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே நேரம் போறதே தெரியாது. இவன் என் பக்கத்துல இல்லன்னு தான் எனக்கே உடம்பு சரியில்லாம போயிடும் போல இருக்கு. இவனை கண்ணுல காட்டாம பூட்டியே வச்சுக்கிட்டு இருந்தா என் மருமவ. ஐயோ ஆண்டவா, என்ன அழகா பேசுறான். முத்து முத்து முத்தா அப்பாடி. சீதா, ஏ சீதா, ஏ சீதா, ஏ எரும மாடு. ஷோ தம்மானே என்னமா? ஏண்டியே படுக்கைய விரிச்சு விடுறீ, இந்த பாத்திரத்தை கழுவிட்டு வானே படுப்பா. சும்மா நோய் வாங்கிட்டு இருக்காம. சீதா, ஏ சீதா. அப்பா பட்டக்குது. இன்ன வரைக்கும் சீதா சீதான பிள்ளைய அம்புட்டு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். வெளியே உக்காந்துக்கிட்டு போன ரோட்ல போறவங்க வரவங்க என்ன சொல்லுவாங்க? படிக்கிற வயசுல புள்ள போன நோண்டிக்கிட்டு இருக்காளேன்னு ஏதோ கேவலம் பேச மாட்டாங்க. வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த போனே தான் நோண்டிக்கிட்டு இருக்கிறா. அந்த போனுக்கு வாய் இருந்தா கூட அழுது தொலைஞ்சிரும். ஏய் சீதா, என்னம்மா? ராத்திரி மணி ஆயிடுச்சு, போய் படுக்க வேணாமா? காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு புக்கை எடுத்து நீ படிச்சதாவே பார்க்கல. ஒரு ஏதாவது புக்கு எதுவும் இருந்தா படிக்கலாம், இல்லை நோட் எடுத்து எதுவும் எழுதலாம். எதுவும் இல்லாமல் இந்த போனையே நோண்டிக்கிட்டு இருக்கிற. ஊர் உலகத்துல ஒன்ன மாதிரி தான் எல்லா பிள்ளைங்களும் படிக்குதுங்க. போய் பாரு, அதுங்க காலை கழுவி குடிச்சா கூட உனக்கு அறிவுன்றது வராது. போன 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 அந்த போன்ல தானே சாவுற நீ தினமும். இந்த இந்த என்ன காஞ்சனா புள்ள எதுக்கு அடிக்க கையை ஓங்கிட்டு இருக்கிறவ? பாருங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் மூக்க நுழைச்சிக்கிட்டு வராதிங்க. என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். பாருங்க, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. எரிச்சலா இருக்கு. வீட்லயே இருக்க பிடிக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா துணிமணியெல்லாம் எடுத்து வெளியே போடுறேன். நாடு வீட்டில் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிய சொல்லுடி. சின்ன பிள்ளைகிட்ட ஏன் இப்படி வல்லு வல்லுன்னு கத்திக்கிட்டு கிடக்கிறவ? ஆமாம், வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு புக்கை எடுத்து படிச்சதா இல்லை. நேரத்துக்கு கொட்டிக்கிறாளே தவிர வந்ததுலேருந்து போன நோண்டிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் கேட்காம திட்டாமல் இருப்பாங்களா? வயசுக்கு வந்த புள்ள இப்படி போன நோண்டிக்கிட்டு இருந்தா பார்க்குறவங்க தப்பாக பேச மாட்டாங்க. அப்புறம் அடுத்த வீடு போகும்போது எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. முதல்ல போன வை. இந்த போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றவங்க அப்பனை பிடிச்சி 4 போடு போடணும். நீ ரீசார்ஜ் பண்ற, அப்பா தானே ரீசார்ஜ் பண்றாரு, அப்புறம் எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க? அப்படியே பேசிக்கிட்டே இரு. ஒரு நாள் பேர் வாய் கிழிச்சு அப்படியே தச்சு போடுறேன். இந்த பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்காத. பிள்ளைங்க கூட கொஞ்சமாவது பாசமா பேசணும். அப்பதான் அதுங்களும் நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கும். எப்ப பார்த்தாலும் வல்லு வல்லு வல்லுன்னு கத்துற. என் தம்பிக்கிட்டையும் அப்படிதான் இருக்க, உன் சொந்த பிள்ளைகிட்டையும் அப்படித்தான் இருக்க. பாருங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. நான் பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். அவள் நாளை பின்ன ஒரு வீட்டுக்கு போனாலும் அங்கே அவள் நிம்மதியாக இருக்கணும். அதனால நல்லது கிட்டதை நான் சொல்லி தான் வளர்த்தாகணும். நான் ஒன்றும் பையனை பெற்று வைக்கல. உங்களுக்கு தான் பையன் வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் இல்லை, யாரை பற்றி எந்த கவலையும் இல்லை. வந்து உக்காந்துக்குவீங்க. நான் அப்படி இருக்க முடியுமா? என்னமா உனக்கு பிரச்சனை? ஏன் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்க? இங்கே பாரு, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த போனை கையில் வச்சிட்டு இருக்க கூடாதுன்னு சொன்னேன். ஒரு நாள் தூக்கி போட்டு செதற கைமே அடிச்சு ஒட்டச்சு போடுவேன். பார்த்துக்க, போன நோன்றதை நிறுத்து. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சும்மா நோயின்னு இருப்போமா? ஐயா, இது வீடா இல்ல வேற ஏதாவதுனே தெரியல. எதுக்கு அப்படி வல்ல வல்லன்னு கத்திக்கிட்டே கிடக்குறீங்க? நீங்க பேசுறத கத்துற சத்தம் அந்த முச்சந்தி வரைக்கும் கேக்குது. எப்பா இந்த அம்மா நம்ம திட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா எப்ப பார்த்தாலும். நீ வீட்டுல நல்லா இருக்கும்போது உனக்கு என்னதான் வரும்னு தெரியல. திட்டின்னு பைத்தியம் பிடிச்சிருமா உனக்கு? எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறது. ஆமா, நான் ஏன் கத்துறேன் எதுக்கு கத்துறேன்னு உங்களுக்கு தெரியாது. வந்ததுலேருந்து போனே நோண்டிக்கிட்டு இருக்காங்க. புக்கை எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க. கஷ்டப்பட்டு நீங்களும் காசு கட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. பெற்றவங்க கட்டுற காசுக்காவது படிக்கணுமா இல்லையா? நம்ம தாங்க படிக்கல. சரி, அவளாவது படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போவான்னு பார்த்தா இவ போன நோண்டுறதுக்கு தான் போவா போல இருக்குது. நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சீதா. போனே தான் நோண்டிக்கிட்டு இருக்க. சரியில்லை சொல்லிட்டேன். டே தம்பி, அவளாம் வந்ததுலேருந்து நோண்டலடா. சும்மா ஏதோ அலுப்பா இருக்கும் போல இருக்கு. அதனால புள்ள போன பார்த்துக்கிட்டு இருந்தா. வேற ஒன்றும் இல்லடா. அப்பா, என் ஃப்ரெண்டு எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து புக்கெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புவாப்பா. அதான்ப்பா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. புக்கு போட்டோ எடுத்து அனுப்புனால ஏண்டி? ஏதோ கொரோனா காலத்துல தான் புக்கு எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புனாங்க, படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ ஒரு நியாயம்னு சொல்லலாம். இப்போ தான் புக்குக்கு உங்கள் அப்பா எங்கள் ஆசை கட்டி புக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னத்த உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புகிறான் அவ? சொல்லு பாப்பா. இப்போ எதுக்கு புள்ளைய சந்தேகப்பட்டு பேசுற? சின்ன புள்ள. விளையும் பயிறு முளையிலே தெரியும், சரிங்களா?
இவ எப்படி போய்கிட்டு இருக்கா, இவ பாதை சரியில்லைன்றதுனால தான் நான் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க. சீதா போகணுன்ற வேலையெல்லாம் இனிமே இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏதோ புக்கு கிக்கு ஏதோ பிள்ளைங்க போட்டோ எடுத்து அனுப்புதா, படிக்கிறியா, அதோட விட்டுறணும். இந்த 24 மணி நேரம் அது போன கைமா இருந்தீங்கன்னா நானே உடச்சு விடுவேன். இந்தா பேசுனல்ல, இப்போ வாயை திறந்து பேசு. உங்க அப்பாவே சொல்றாருல்ல. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான்ப்பா. சும்மா கூட இல்ல, எப்பயுமே கூட நீ போன் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லிவிடுவேன். ஏதோ சின்ன பிள்ளை இப்ப யாரும் போன் நோண்டாம இருக்கு, எல்லாம் தான் நோண்டுதுங்க பாக்குதுங்க வைக்குதுங்க. அதனாலதான் சொல்றேன், எதுவுமே அளவோட இருக்கணும். அளவுக்கு மீறி போனா அமிர்தமும் நஞ்சுதான். ஏங்க அதான் என்னமோ இந்த போனுலலாம் வந்துட்டு இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு பெற்றவங்க வந்து அவங்க போன்லேருந்தே பார்த்துக்கலாம்ல. அது என்னமோ ஈப்பெல்லாம் ஏற்றணுமாமல்ல. அதை வந்து இவ போனில் முதல்ல ஏற்றுங்க. அது ஏற்றுனாதான் இவ சரிப்பட்டு வருவா. அது என்னடி ஈப்பு? அது தாங்க ஏதோ வந்து ஆப்பு அது டம்மு, அது என்னமோன்னு சொல்லுவாங்க, டபு பண்ணுவாங்களாமா. அந்த ஆப்பு இருந்துச்சுன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுங்கன்னு பார்த்துக்கலாம். பிள்ளைங்க என்ன தேடுது எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த செய்தியில தான் போட்டாங்க. அதைத்தான் பார்த்தேன். ஆமா பிள்ளைங்க என்னென்ன சர்ச் பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு பெற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த என்னமோ கிட்ஸ் ஆப் என்னமோ அதை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நானும் தான் பார்த்தேன். பெசாட்டுக்கு அதையும் டவுன்லோட் பண்ணி விட்டுருவான். அப்பதான் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு நமக்கும் தெரியும். ஐயோ, மாமனா கிட்ட தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணா அதுல தெரியுமா என்னன்னு தெரியலையே. ஐயோ, இனி நீ போன எடுத்து நீ நோண்டு. அதுக்கப்புறம் இருக்கு உன் கையை கழி நான் முறிச்சு போடுறேன் அடுப்பில் வச்சு. ஒருத்தியோட சுயநலத்துக்காகவும் உங்க 2 பேரோட சந்தோஷத்தினாலையும் என் மருமக 3 பிள்ளைய வச்சுக்கிட்டு எம்பிட்டு கஷ்டப்பட்டா தெரியுமாடி. சாப்பாடு ஆயிடுச்சு, இந்த குழம்பு மட்டும் கொதிக்கட்டும். நாளைக்கும் சேர்த்தே வச்சாச்சு. மறுபடியும் காலையில் ஒருக்க சாயங்காலம் ஒருக்க எவ்வளோ நேரம் தான் வச்சுக்கிறது. அதுவும் போய் தோட்டத்தில் போய் அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வந்து வேலை பார்க்க முடியலப்பா. கொஞ்சமாக மட்டும் சோத்தில் ஊற்றி சாப்பிட்டுட்டு மீதியை அப்படியே அடுப்படியிலே போட்டு வைக்கணும். அந்த அனலுக்கு நல்லா சுண்ட குழம்பு நல்லா ருசி ஏறும். அம்மாயி அத்தி, அட அட அட, வாடி வாடி, என் பேத்தாயி வந்துருச்சுடி என்ன வாக்குறதுக்கு. இந்த அம்மாயி வாக்குறதுக்கு இப்பதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சுதா? இப்பதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சுதாடி? அடா வாங்க வாங்க வாங்க, வாமா வா 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 வா. பிள்ளைங்களை கூட்டுக்கிட்டு இப்படி 6 மணி நேரத்தில் விளக்கு வச்சா வர்றது? வரதா இருந்தாலும் நேரங்காலமாக கிளம்பி வந்திருக்கலாம்ல. வண்டிக்கே கிளம்பி வந்திருந்துருக்கலாம். இப்படி நேரம் கட்ட நேரத்தில் 3 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு வாரியே. கொஞ்சமாவது உனக்கு அறிவு எதுவும் இருக்குதா இல்லையாடி? என்ன நீ மட்டும் தான் ஒத்தையில் வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? சாப்பாடு ஆயிடுச்சா? சாப்பாடெல்லாம் இருக்குமா, இந்த குழம்பு மட்டும் கொதிக்கணும். கொதிச்சோன்னே இந்த சாப்பிடுவான். பசிக்குதுமா, சோறு போடு. பசிக்குதுமா, சோறு போடா. என்னடி முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? புள்ள வேற தூங்கிட்டு இருக்க. 3 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்க. வீட்டில் எங்கடியே அவங்க யாரும் வரலையா? அம்மா பசிக்குது, சோறு போடு. ஆத்தே ஆத்தே, என் புள்ள பசிக்குதுன்னு வந்து அழுகுறாளே. ஐயோ ஆண்டவா. அம்மையே எனக்கும் ரொம்ப பச்சிக்குது. பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாத்துக்குமே பச்சிக்குது. அழுதுகிட்டே இருந்தோன்னா அத்தை அம்மா இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஐயோ இருங்கம்மா, உட்காருங்க. இந்த சோத்தை போட்டு எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. அத்தே அத்தே, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவா. பாப்பா கூடயும் உட்காருங்க. அம்மா பச்சிக்குதும்மா, பச்சிக்குது. இந்த கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்ருவோம்ப்பா. அம்மா தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. தட்டில் எல்லாம் போட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லடி. உங்களை இப்படி பார்த்ததுக்கப்புறம் அத்தை மொத்தமாக எல்லா சோத்தையும் போட்டு குழம்பு ஊற்றி நல்லா குழச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க, ஊட்டி விட்றேன், சாப்பிடுங்க. உமா சாப்பிடு. இந்த தங்கம் இந்த சாப்பிடு. எனக்கு அடிச்சுக்காதீங்க. தாரம்மா, தாரேன். இன்னும் கொஞ்சம் வேணும். சாப்பிடு. தாரேன். ஐயோ, இப்படி போ சோத்துக்கு அலையுதுகளே என் பேர் பிள்ளைங்க. எப்படி எனக்கு வேணும். தந்த நீ சாப்பிடு. எனக்கு கொடுங்க. இங்க கொடுங்க. சரி சாப்பிடு.
ஏண்டி உனக்கு அங்க என்னடி கஷ்டம்? ஏதாவது ஒண்ணு சொல்லி யார்கிட்டயாவது சொல்லி விட்டுருந்தா நான் வந்திருப்பேனே. என்னதான் பிரச்சனை? ரெண்டு பிள்ளைங்க இப்படி சாப்பாட்டுக்கு அலையிறத பார்த்தா மனசு பதறி போகுதுடி. இங்க நம்ம வீட்டுல என்னத்துக்கு குறை? நெல் மூட்டைக்கு குறைச்சலா இல்ல போற வரவர்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல குறைச்சலா? நமக்கு போக மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பனே. இன்னைக்கு என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க இப்படி சோத்துக்கு வளையலாம என்னடி ஆச்சு? சொல்லி தொலைடி. முதல்ல உன் புருஷக்காரன் அந்த பையன் எங்க? அம்மா அந்த அலையதை விட்டு போய் 3 மாசத்துக்கு மேல ஆகுதும்மா. ஆத்தே 3 மாசத்துக்கு மேல ஆகுதா? ஆமாம்மா, அந்த அலையனை விட்டு போயிட்டாமா. விட்டு போயிட்டானா? யார் என்னாடி சொல்ற? எவ்வளோ சரளாவாம்மா அவளை ஏத்துக்கிட்டு போயிட்டாம்மா. இந்த 3 பிள்ளைகளையும் என்கிட்ட விட்டுட்டு. ஐயோ ஆண்டவா, இதை பார்க்கறதுக்கு தான் நான் உசுரோட இருக்கணுமா? உங்க அப்பெல்லாம் அடுத்த பிள்ளைகளை எடுத்தடிச்சு பார்த்தது கிடையாது. அப்படி இருந்த மனுஷ வீட்டுக்கு மருமகனா இப்படி ஒரு கழுசடையா வரணும்? ஐயோ ஐயோ ஐயோ. அந்த அலுபாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு வீட்டில் இருந்து காசெல்லாம் எடுத்துக்கிட்டு நகை நட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாமா. இப்போ நாதி இல்லாமல் இந்த 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கி கஞ்சி ஊற்றுனேன். இதுக்கப்புறம் யாருமா கொடுப்பா? எல்லார் வீட்லேயும் கஷ்டம் தானே. நானே இதுங்களை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வேலை வெட்டியே போகிறது வரது. தோட்டத்தில் ஏதாவது வெள்ளாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு பார்த்தா அதுவும் மழை இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, வறண்ட பூமியாக வத்தி கிடக்குது. நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்? அதாம்மா இல்லை முடியாத சோகத்தோட நான் வந்துட்டேன். ஐயோ ஆண்டவனே, ஐயோ சாமி, ஏன்பா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை? எங்க மாவும் மாமியா இருக்காரு, அவளாம் அந்த பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருந்தா அவங்களும் தேடாத இடம் இல்லைம்மா. ஊர் முழுக்க சொல்லி அவங்களும் தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கிட்ட போய் இருக்கானே தெரியலம்மா அந்த மனுஷன். புள்ள குட்டிகளை எல்லாம் தவிக்க விட்டு போயிட்டான். இதுங்களும் சாப்பாடுன்னு அலையுதுங்க. 7 நாள் ஆச்சும்மா நல்ல சோறு தின்னு. தினமும் இந்த புழு வரிசை இருந்தா கூட அதையாவது வாங்கி களைஞ்சி அப்படியெல்லாம் பிள்ளைங்களுக்கு போட்டம்மா. இதுக்கப்புறமா எனக்கு வழி இல்லை வக்கு இல்லைம்மா. அதுதான்மா நீயே கட்டின்னு உன்னை தேடி வந்துட்டு அத்தே சொந்தக்கார பையன்னு சொல்லி உன் விருப்பம் இல்லாம கூட கட்டி வச்சேனே. படுவாய் சண்டால பையன் இப்படி ஆக்கி விட்டானே என் பிள்ளைய. தங்கமா வளர்த்தேனே. பூமாலையை கொண்டு போய் குரங்கு கையில கொடுத்த கையா இப்படி என் புள்ள வாழ்க்கையை பிச்சு போட்டுட்டு போயிட்டானே. அத்தே அந்த சண்டால பையன் போன அன்னைக்கே சொல்லி இங்க வந்திருந்தீனா நான் இங்க ஊர்ல உள்ள பயல்களை அனுப்பி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பேனேடி. இப்படி எல்லாம் முழுசா முக்காடு நனைஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்றியேடி. என் அத்தைதாம்மா யார்கிட்டையும் சொல்லாத, மான மரியாதை போயிடும்னு சொல்லி காது வச்ச மாதிரி நானே அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த ஆளுங்கிட்ட வரவும் இல்லை, என்கிட்ட போனான்னு தெரியலம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. என் மாமியார் கழுத்தில் காதில் கடந்த நகை நட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டாமா. கடைசியில் மாமியாரோட தாலியை விற்று அதையும் வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி போட்டோம். என்கிட்டயே அடகு வைக்கிறதுக்குன்னு எதுவும் பெருசாக இல்லை. நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்? வீட்டில் இருக்க போனி அண்டா குண்டான்னு எல்லாத்தையும் அடகு வச்சு விற்று தான் அந்த பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊற்றுனேன். இப்போ அதுக்கும் வழி இல்லைம்மா. அதாம்மா நான் வந்துட்டேன். இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லலை. இப்படிதானே நீ செத்தாலும் கூட இருப்பாங்க. அந்த ஆள் செத்ததுக்கு அப்புறம் நம்ம மட்டும் இந்த 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன உசுறு வாழ்றதுன்னு சொல்லி போன வாரத்தில் சாவலாம் போயிட்டம்மா. கிணத்துக்குள்ள விழுக என் மாமியார் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் தான் பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்து ஏம்மா இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா போய் சேர்ந்துருப்பம்மா. ஏண்டி அவன் பண்ண தப்புக்கு நீ என்னடி பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? இப்படியாப்பட்ட ஆம்பளைங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்டி. அதை விட்டு போய் சாவராமலாம்ல. நீ யாருக்கு பிறந்தவ? சிங்கத்துக்கு பிறந்தபடி. அப்படி சாதாரணமாக தன்னோட தோல்வியை ஒத்துக்க கூடாதுடி. நீ செத்தா அவன் என்ன உனக்கா கண்ணீர் வெடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? இன்னமும் அவ கூட கொஞ்சம் கொளாறிக்கிட்டு தானே இருப்பான். முதல்ல தெரிஞ்ச அன்னைக்கு ஏன்ட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இன்னத்துக்கு சோழியை முடிச்சு விட்டுருப்பேன். சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிட்டு இம்புட்டு தூரம் ஆக்குறோன்னு இப்போ வந்து நிற்கிறா.
உன்னையெல்லாம் என்னத்த சொல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, இதை பார்க்க முடியல. பிள்ளைங்கள பாருடி சோத்துக்கு அலையுதுங்கடி. ஐயோ ஐயோ ஐயோ, இங்கே நம்ம வீட்டில் ஆக்கினதை திங்க முடியாமல் வெளியில் இருக்க நாய், கோழி, குருவி, காக்காய்க்கு கூட வைப்பண்டி. அப்படியெல்லாம் வச்சேன். இன்னைக்கு என் வீட்டு பிள்ளைங்க சோத்துக்கு இல்லாமல் இருந்திருக்குதே அத்தே. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். இதுக்கு மேலேயும் நான் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன். கிளம்பு, ஊரை பக்கம் போய் அந்த ஊரில் பஞ்சாயத்தில் உன் கல்யாணத்துக்கு எவன்லாம் வந்தானோ அந்த பெரிய மனுஷன் முன்னாடி மந்தையில் வச்சு பஞ்சாயத்தை கூட்டி அவன் குடும்பத்தையே திருக்கி அடிக்கிறேன். என் பிள்ளையவா கண்ணீர் வெடிக்க வைக்கிறேன். உனக்கு நான் எங்கே குறை வச்சேன்? நம்ம வீட்டில் ஒரு துணிமணிக்கு குறைச்சலா, இல்லை சாப்பிட்றதுல குறைச்சலா, இல்லை தூங்குறதுக்கு இடம் இல்லாத குறைச்சலா? எல்லாமே இருக்குதே. ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாரும் நம்ம திண்ணையில் உட்காந்து தூங்கி எழுந்திரிச்சு போவாங்க. வயிறார சாப்பாட்டு போட்டு அனுப்புவேன். என் பிள்ளைய வயிறை காய வச்சுட்டான்ல, விட மாட்டேன். அவனை விடவே மாட்டேன். எத்தனை நாள் பிள்ளைய கட்டவனாச்சே. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கோழி அடித்து குழம்பு வைக்கிறது, முழு ஆடை பிடிச்சி அறுத்து அவனுக்கு படையல் வச்சு விருந்து வைக்கிறதும் என்னென்ன பண்ணினேன். எதில் அவனுக்கு குறை வச்சேன்? கேட்கும் போதெல்லாம் இடத்த விற்று விற்று காசு கொடுத்தேனேடி. அம்புட்டியும் கொடுத்ததெல்லாம் இப்படி கொடுத்து அழிச்சிருக்கானே. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். நீ விட்டாலும் சரி, என் பிள்ளைய கண்ணீர் வடிக்க விட்டு இப்படி நாய் பேய் மாதிரி நடுத்தெருவில் அலைய விட்டான்ல, அவனை விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். பஞ்சாயத்தை கூட்டி அவனை சந்தி சிரிக்க வைக்கிறேன். உங்க 2 பேரோட சந்தோஷத்தினால அன்னைக்கு அந்த சபையில எவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூணி குறுகி போய் நின்றேன் தெரியுமாடி? நின்னேன்னு தெரியுமா? அத்தனை பேத்துக்கும் சபையில அம்புட்டு கெத்தா என் புருஷன் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்தை பண்ணி தீர்ப்பு சொல்லுவாரு. அந்த பஞ்சாயத்துல வச்சு என்ன ஒரு குற்றவாளி கணக்கா நிக்க வச்சு அம்புட்டு பேரு சிரிக்க அடிச்சாங்க தெரியுமாடி?